வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் சம்பந்தமான ஏற்கனவே இதுவரை போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளும் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு, இரத்த வகையை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லான்ஸ் ஸ்ட்ரெய்னர். அடுத்து, இரத்தத்தில் உள்ள அதிக பகுதி பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பார்த்திங்கன்னா பிளாஸ்மா. இது ரத்தத்தில் பார்த்திங்கன்னா 55% பார்த்திங்கன்னா காணப்படுகிறது. இது ரத்தத்தில் திரவ பகுதியாக இருக்கிறது. அடுத்தது, ரத்தத்தில் உள்ள திடப்பொருட்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அதை மூணாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று சிவப்பணு, அடுத்தது வெள்ளையணு, இரத்த தட்டுக்கள் மூணாவதாக சொல்லியிருக்காங்க. இந்த சிவப்பணு பார்த்திங்கன்னா ரெட் பிளட் செல் ஆர்பிசி அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளையணு ஒயிட் பிளட் செல், அதாவது டபிள்யூபிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, சிவப்பணுவின் அறிவியல் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சிவப்பணுவோடைய அறிவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோசைட்கள். வெள்ளையணுக்கு லீக்கியோசைட்டு, இரத்த தட்டுக்களுக்கு பார்த்திங்கன்னா த்ராம்போசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5வது கொஸ்டின், சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ஒரு டிசீஸ் வரும், அதுவே கம்மியாக இருந்தால் இன்னொரு டிசீஸ். இப்போது அதிகமாக இருந்தால் பாலிசைத்திமியா அப்படின்னு சொல்கிறாங்க, குறைவாக இருந்துச்சுன்னா அது அனிமியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவப்பணுக்களுடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா 120 நாள். இது அழியக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மண்ணீரல், உருவாக இடம் பார்த்திங்கன்னா எலும்பு மஞ்சை. அடுத்தது, வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது லிக்கோமியா அப்படின்னு சொல்கிறாங்க, குறைவாக இருந்தால் லிக்கோஃபினியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளை அணுக்களுடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா 28 நாட்கள். இந்த வெள்ளை அணுக்கள் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் என்ன பங்கு வகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு பார்த்திங்கன்னா போராடுறது தான் இந்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை அணுக்கள் தான் உட்கருவை பார்த்திங்கன்னா கொண்டு இருக்கின்றது. அடுத்ததாக, இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை. இந்த இரத்த தட்டுக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா த்ராம்போசைமியா அப்படின்னு சொல்கிறாங்க, குறைவாக இருந்துச்சுன்னா த்ராம்போசைட்டோஃபினியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அழியக்கூடிய இடம் மண்ணீரல். இந்த இரத்த தட்டுகள் தான் பார்த்திங்கன்னா ரத்தம் உறைதலில் பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்ததாக, இந்த ரத்தம் ஓட்டத்தை பார்த்திங்கன்னா கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா வில்லியம் ஹார்வி. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரத்தம் சுழற்சியை கண்டறிந்தவர் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அடுத்தது, மனித இரத்தத்தின் pH மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக 7.3லிருந்து 7.5 அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது, மனித உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு 4லிருந்து 5 லிட்டர். 11வது கேள்வி, மனித இரத்தம் சிவப்பாக இருக்க காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் நிறமி அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது 12வது கேள்வி, உலக இரத்த தான தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 14ஆம் தேதி தான் உலக இரத்த தானம் தினம் பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. 13வது கேள்வி, இரத்த சோகை ஏற்பட காரணமான தனிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு. 14வது கேள்வி, மனித இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்கன்னா ஸ்பிக்மோமோனோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கேள்வி பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசியில் பார்த்திங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. 15வது கேள்வி, எந்த இன குரங்கு இரத்தத்திலிருந்து RH காரணியை கண்டறிந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வகைன்னு பார்த்தீங்கன்னா ரீரஸ் அப்படின்ற ஒரு குரங்கு இனத்திலிருந்து தான் பார்த்திங்கன்னா அதோடைய இரத்தத்திலிருந்து RH காரணியை பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக 16வது கேள்வி, ஆரோக்கியமான ஒவ்வொருவரும் இரத்த தானம் செய்ய தகுதியான வயது குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 18 வயது. 17வது கேள்வி, அனைவரிடமிருந்து இரத்தம் பெறும் வகை எதுன்னு பார்த்திங்கன்னா ஏபி. இந்த ஏபி இரத்த வகை தான் பார்த்திங்கன்னா அனைவரிடமிருந்தும் இரத்தத்தை பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்ளும். அனைவருக்கும் இரத்தம் வழங்கும் இரத்த வகை எதுன்னு பார்த்திங்கன்னா அது ஓ இரத்த வகை இருக்கக்கூடியவங்க தான் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இரத்தத்தை பார்த்திங்கன்னா வழங்குவதற்கு தகுதியுடையவர்கள். இந்த ஓ வகை இரத்தத்தை பார்த்திங்கன்னா இரத்த கொடையாளி அப்படின்னு சொல்கிறாங்க.
மனித உடலின் இரத்த வங்கி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணீரல். எந்த வைட்டமின் குறைவால் இரத்தம் உறையாமை ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டால் விட்டமின் கே. இதனால தான் பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமல் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அடுத்தது 21வது கேள்வி, ஏபி இரத்த வகையை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகோஸ்டிலா என்பவர் தான் இந்த ஏபி இரத்த வகையை பார்த்தீங்கன்னா கண்டறிஞ்சார். அடுத்தது ஈமோக்ளோபின் ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சுவாச நிறமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈமோக்ளோபின் ஒரு சுவாச நிறமி. 23வது கேள்வி, இரத்தம் உறைதலில் ஈடுபடும் பிளாஸ்மா புரதம். இரத்தம் உறைதலில் ஈடுபடும் பிளாஸ்மா புரதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைரினோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆன்டிஜன். ஆன்டிஜன் இல்லாத இரத்த வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓ. ஆன்டிஜன் இல்லாத இரத்த வகை பார்த்தீங்கன்னா ஓ. அடுத்தது ஆன்டிபாடி இல்லாத இரத்த வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபி. இந்த ஆன்டிபாடி இல்லாத இரத்த வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபி. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்த எல்லா கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். மறக்காமல் வீடியோவை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.